சேலம் சீலநாயக்கன்பட்டியில் விஜய் நிகழ்ச்சி நடந்து முடிந்த பின்னர் தாவேகா நிர்வாகிகள் செய்தியாளர்களிடையே கைகலப்பு ஏற்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை பார்க்கலாம். தகவல்களை செய்தியாளர் தமிழ்ச்செல்வன் வழங்கிட நாம் கேட்கலாம். வணக்கம் தமிழ்ச்செல்வன், கைகலப்புக்கு என்ன காரணம்? அங்க இருக்கக்கூடிய கள விவரங்களை பதிவு பண்ணுங்க. சேலத்தில் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டத்திற்கு வந்த வெள்ளி தொழிலாளி மயங்கி விழுந்து உயிரிழந்த நிலையில் அவர் உடல் சேலம் தனியார் மருத்துவமனையில் வைக்கப்பட்டிருந்தது. அங்கு செய்தி சேகரிக்க வந்த செய்தியாளர்களுக்கும் அதே போன்று தமிழக வெற்றி கழகத்தினரும் அந்த பகுதிக்கு வந்திருந்த நிலையில் இருவருக்கும் இடையே திடீரென வாக்குவாதம் ஏற்பட்டது. இந்த வாக்குவாதம் முற்றிய நிலையில் குறிப்பாக தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகியின் வாகனங்களை செய்தியாளர்கள் சிறைப்பிடித்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அப்பொழுது தகவல் அறிந்து வந்த தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகள் செய்தியாளர்களின் வாகனங்களை சிறைப்பிடித்து பிரச்சனையில் ஈடுபட்டார்கள். இரண்டு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் முட்டி பின்னர் கைகலப்பாக மாறியது. இந்த கைகலப்பு முற்றிய நிலையில் ஒரு தரப்பினருக்கு தலையில் காயம் ஏற்பட்டு அங்கிருக்கும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். இது தொடர்பாக தகவல் அறிந்து அன்னதானப்பட்டி காவல்துறையினர் இரண்டு தரப்பினரிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள். இருப்பினுமே வாக்குவாதம் முற்றிய நிலையில் தொடர்பாக காவல்துறை உயர் அதிகாரிகள் நேரில் இரண்டு தரப்பிலும் சமாதானம் செய்யும் முயற்சியில் ஈடுபட்டு இரண்டு தரப்பிலும் சமாதான முயற்சியில் ஈடுபட்டு சமாதானம் செய்தார்கள். பின்னர் இரண்டு வாகனங்களையும் தனித்தனியாக பிரித்து அவர்களுக்கு செல்லும்படி அறிவுறுத்தினார்கள். பின்னர் இரண்டு தரப்பு நபர்களையும் அழைத்து என்ன நடந்தது என்பது குறித்து தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வராங்க. இதனால் இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. நன்றி தமிழ்ச்செல்வன், உங்களுடைய கள விவரங்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.